என்ன பார்க்க போறீங்கன்னா, ஜேக்கப் பெத்தல் மற்றும் டிம் டேவிட்டோட ரீசென்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இதுல ஜேக்கப் பெத்தல் பேட்டிங், பவுலிங் 2த்துலயும் அசத்துறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜேக்கப் பெத்தலோட இன்னிங்ஸ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிம் டேவிட்டுக்கு போவோம். ஸோ ஜேக்கப் பெத்தல் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பேட்டிங் எப்படி ஆடுறார்னா, ஸ்லோ டவுன் பண்ணி தான் ஆடுறாரு. எப்படின்னா கொஞ்சமா ஸ்லோ டவுன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இன்னிங்ஸ் பில்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து தடுமாறிட்டு அடிச்சாரு ஒரு 30+. அதுக்கப்புறம் வந்து 49ல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அதே மேட்ச்ல வந்து பவுலிங் பெர்ஃபார்மன்ஸும் போட்டு ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. ஸோ இவரோட ரீசென்ட் மேட்சஸ் பெர்ஃபார்ம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இதே வந்து ஆர்சிபிக்கு கன்டின்யூ பண்ண பயங்கர வாய்ப்புகள் இருக்கு. இல்லனாலும் பேக்கப்பா வச்சுக்கலாம். இல்லனாலும் பிளேயிங் 11 ஆடச்சா தரமான ஆப்ஷனா தான் இருக்கும். ஏன்னா ஃபாரின் பிளேயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பேக்கப் ஆப்ஷனாவும் இருப்பாரு. ஒரு மெயின் லெவல் ஆப்ஷன்லயும் ஒரு நல்ல பிக்கா தான் இருப்பாரு. ஸோ மத்த யாரையும் ட்ரை பண்றதுக்கு இவர ட்ரை பண்ணலாம். ஜேக்கப் பத்தல ட்ரை பண்ணலாம். ஏன்னா மிடில் ஆர்டர்ல ஒரு சாலிட் பேட்டிங் இருக்கு, பவுலிங் இருக்கு. அது மாரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வாங்க டிம் டேவிட்டோட இத பத்தி பார்ப்போம். டேவிட் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மேட்ச் தான் அடிச்சிருந்தாரு பிக் பாஷ் லீக்ல. அதுக்கப்புறம் திடீர்னு இன்னைக்கு ஃபயர் ஆயி நேத்து பொளந்து எடுத்துட்டாருன்னு சொல்லலாம். சும்மா அடி 6, 6, 4 அது மாரி அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஜிம்மி ஓவர்டன் ஓவர்ஸ போட்டு பொளந்துட்டாருன்னு தான் சொல்லலாம். ஸோ அவர வந்து விட்டு விளாசிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். 62 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு 28 பால்ல. ஸோ ஒரு வேற மாரி நாக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ இவரோட ஃபார்ம் இதுவே கன்டின்யூ பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஆர்சிபி கிரவுண்ட்ல வந்து யோசிச்சு பாருங்க சின்னசாமி கிரவுண்ட்ல. அடிக்கிற அடி வேற மாரி இருக்கும். ஏன்னா, இவருக்கு வந்து ஒரு ஸ்பின் தான் வீக்னஸா இருக்கும். ஆனா மிடில் ஓவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஸ்பின்னே நீங்க வந்து தூக்கி அடிச்சிட்டீங்கன்னா, ஈஸியா அடிச்சிரலாம். ஏன்னா டக்குனு 6 போயிரும். இவர்ட்ட பவர் இருக்கு கைஸ். ஸோ அதனால ஒரு சாலிட் பேட்டர் தான் எடுத்துருக்காங்க. சாலிட் ஃபினிஷர். ஸோ ஃபினிஷிங் ரோலுக்கு இவர் ஒரு தரமான ஆப்ஷன் இருப்பாரு. ஸோ பின்சால்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஓப்பனரு, ஜாஸ் ஹேசல்வுட் பவுலர்ல ஒருத்தர் 2 பேர் கன்ஃபார்ம். ஸோ ஃபினிஷிங்ல இவர் ஒருத்தர் 3 பேர் கன்ஃபார்ம். ஸோ நான் மிடில் ஆர்டர்ஸ்ல தேவைன்னா ஜேக்கப் பெத்தலையா இருக்காரு. ஸோ ஜேக்கப் பெத்தல் ஆட வைப்பாங்க தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு. ஸோ ஆர்சிபிய பொறுத்தவரைக்கும் எடுத்த பிக்ஸ் தான் தரமான பிக்ஸ் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அதுதான் பார்க்கணும். ஸோ இவர் டிம் டேவிட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வேற மாரி இருக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஏன்னா தினேஷ் கார்த்திக் எப்படிலாம் போன வருஷம்லாம் ஃபினிஷ் பண்ணி குடுத்தாரோ, அதே மாரி இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இவர் குடுக்க வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஏன்னா டே பை டே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு டைமும். ஸோ சின்ன ஸ்டேடியம் அதனால வந்து ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. அதனால ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ பார்ப்போம்.